இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல இருக்கு. 2 லட்சம் இல்ல, அவன் 200 கோடி கொடுத்தாலும் என் மகன் நான் சிறை கம்பியில் இருக்கும்போது இப்படி கை நீட்டி அப்பான்னு அழுத காட்சி நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது. இதுக்கு காரணமா இருந்த திமுகவை நான் கடந்து போயிடுவேனா? நான் விட்டுட்டு சாதாரணமாக கடந்து போயிடுவேனா? நீ 2000 கோடியை கொண்டு அலுவலகத்தில் வச்சு நீ திமுக ஆதரவான செத்தா கூட செய்ய மாட்டாத. பணத்துக்காக நம்ம வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருந்தா நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த அரசியலை பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? சீமானவர்கள் பணத்துக்காக நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க அப்படின்னா அவர் எப்பவோ 2021 சட்டமன்ற தேர்தலையே ஒரு சமரசம் செஞ்சிருக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சமரசம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு தருமபுரியில் நடக்கக்கூடிய மலைகளை மாநாட்டுக்கு பிச்சை எடுத்தா கூட்டம் நடத்துது. அக்டோபர் 27 திருச்சியில் மருதுபாண்டியர் கூட்டம் பிச்சை எடுத்தா நடத்த போறோம். பிப்ரவரி 7 திருச்சியில் மாநாடு நடத்த போறோம். நடத்துவோம், பிரம்மாண்டம் நடத்துவோம். ஆனால் அது எப்படி நடத்துவோங்கிறது நமக்கு தெரியும். பணம் இந்த அரசியலுக்கு தேவையில்லை, எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிற்கிறோம். அதனால இந்த பண குற்றச்சாட்டை வைக்கிறவன் அவன் ஒரு முறை அவன் கண்ணாடியை பார்த்துக்கிறது நல்லது.